வணக்கம். மோடி தலைமையிலான பாஜக அரசு கடந்த 8 தினங்களில் 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறது. மொத்தத்தில் மோடி ஆட்சி இந்த 8-9 தினங்களில் சுமார் 7 ரூபாய் அளவிற்கு பெட்ரோல் விலையை, டீசல் விலையை உயர்த்தியிருக்கு. இதுவரை எந்த அரசும் செய்ததில்லை. மோடி ஆட்சி இந்திய மக்கள் மீது மிக கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். உள்ளிட்ட பல மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்கள் போராட்டமே எதுக்கு நடந்தது அப்படின்னு சொன்னால், 5 கிலோ சிலிண்டர் விலையேறினதுனால வருமானம் பத்தவில்லை என்கிற ஒரு பொதுநிலைக்கு போய் போராட்டத்தை நடத்தினாங்க. நாம கச்சா எண்ணெய் கிடைக்கல, எனவே விலை உயர்ந்தது என்று சொல்லுவது பொய். கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றத்துக்கு ஏற்ப நாம விலையை உயர்த்துகிறோம் என்பதும் பொய். எப்படின்னா 2008 ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஹையஸ்ட் ரேட். நீங்கள் இணையத்தில் போய் பாருங்கள். ஹையஸ்ட் ரேட் 2008 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயினுடைய விலை $147 வரைக்கும் போயிருக்கு. இதோ கரப்பாம்பூச்சி என்கிற ஜனதா கட்சி மூலம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இளைஞர்கள் மோடி அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராக, நீ 2 கோடி வேலை தரேன்னு சொன்ன என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. வணக்கம். மோடி தலைமையிலான பாஜக அரசு கடந்த 8 தினங்களில் 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறது. மொத்தத்தில் மோடி ஆட்சி இந்த 8-9 தினங்களில் சுமார் 7 ரூபாய் அளவிற்கு பெட்ரோல் விலையை, டீசல் விலையை உயர்த்தியிருக்கு. இது போன்ற ஒரு அராஜகம், இது போன்ற ஒரு கொள்ளை விலை உயர்வு இதுவரை எந்த அரசும் செய்ததில்லை. மோடி ஆட்சி இந்திய மக்கள் மீது மிக கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மோடி பிரதமராக இருக்கக்கூடிய டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பல மாநிலங்கள், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் உள்ளிட்ட பல மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்கள் போராட்டமே எதுக்கு நடந்தது அப்படின்னு சொன்னால், 5 கிலோ சிலிண்டர் விலையேறினதுனால வருமானம் பத்தவில்லை என்கிற ஒரு கொதிநிலைக்கு போய் போராட்டத்தை நடத்தினாங்க. இப்போ இந்த 7 ரூபாய் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்களுடைய குடும்பங்களை, அவருடைய வாழ்வாதாரத்தை மிக கடுமையாக பாதிக்கும். எனவே தொழிலாளர்கள் நாடு தழுவிய முறையில் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது. அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்த வேண்டிய பொறுப்பை CITU நடத்தும், செய்யும். இப்போ இந்த விஷயத்தை ஒட்டி பார்க்கும்போது சில பேர் சொல்கிறாங்க, சர்வதேச அளவில் அமெரிக்கா ஈரான் மீது போர் நடத்துறதுனால, ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதனால அங்கிருந்து வர வேண்டிய கச்சா எண்ணெய் வரவில்லை, எனவே விலையேற்றம், இது தவிர்க்க முடியாது, ஒரு டெம்பரவரி என்று சொல்கிறாங்க. இத்தகைய புள்ளிவிவர புலிகளுக்கு நாம் CITU சார்பில் 2-3 விவரங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்று, நாம் கச்சா எண்ணெய் கிடைக்கல, எனவே விலை உயர்ந்தது என்று சொல்லுவது பொய். கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றத்துக்கு ஏற்ப நாம் விலையை உயர்த்துகிறோம் என்பதும் பொய். எப்படின்னா 2008 ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஹையஸ்ட் ரேட். நீங்கள் இணையத்தில் போய் பாருங்கள். ஹையஸ்ட் ரேட் 2008 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயினுடைய விலை $147 வரைக்கும் போயிருக்கு. அன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 45 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு விற்றுருக்கு. அப்படின்னா $147 விலையேற்றம் நடந்தபோது 1 லிட்டர் பெட்ரோலை 47 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது, 45 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது என்று சொன்னால், அன்றைய அரசு அதை எப்படி செய்ய முடிஞ்சது? இன்றைய அரசு ஏன் செய்ய முடியலை? இன்னைக்கு ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை சர்வதேச சந்தையில் $91 $97
ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு, வேரி ஆகிட்டுருக்கு. அப்படின்னா அன்னைக்கு இருந்ததை விடவும் $50 அளவுக்கு விலை இன்றைக்கும் குறைவாக தான் இருக்குது. நான் சொல்லுவதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த விலையை விட சர்வதேச சந்தையில் $50 விலை குறைவாக இருக்கிற போது நாம் 45 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ பெட்ரோலை கொடுக்க முடியும். அப்படின்னா இந்த சர்வதேச கச்சா எண்ணெய் விலை என்பதை இந்த புள்ளிவிவர புலிகள், பொருளாதார புலிகள், மோடி ஆட்சிக்கு துதிபாடி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வார்த்தை ஜாலங்களை நிறுத்தி மக்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை நீங்கள் நிறுத்தணும். வார்த்தை ஜாலத்தையும் நிறுத்தணும், மக்கள் மீது நடத்துகிற தாக்குதலையும் நிறுத்தணும். அதுதான் சரியாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி தேவையாகவும் இருக்குது. அப்படின்னா இதன் மூலம் மோடி ஆட்சி என்ன செய்துட்ருக்கு, யாருக்கு செய்துட்ருக்கு அப்படின்னா, இன்றைக்கி பெட்ரோலிய பொருள்கள் எல்லாம் நயாரா வந்தாச்சு, ரிலையன்ஸ் வந்தாச்சு, ஷெல் வந்தாச்சு, இன்னும் பல தனியார் நிறுவனங்கள் வந்தாச்சு. அம்பானி அதானி நிறுவனங்கள் ஏராளமான இந்த ரிஃபைனரி இண்டஸ்ட்ரியை கையில் எடுத்தாச்சு. அதற்கு ஏற்ப அவர்களின் கொள்ளை லாபத்திற்கு துணை போகக்கூடிய வகையில் மோடியின் விலை நிர்ணயிப்பு கொள்கை இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கலன்னா நமக்கு கோபம் வராது. ஏன் என்ன வேணால் ஏற்றிக்கோ, எவ்வளோ வேணால் விலை ஏற்றிக்கோ, நம்ம கூட 1 மணி நேரம் வேலை செஞ்சுக்கலாம், 2 மணி நேரம் வேலை செஞ்சுக்கலான்னு தொழிலாளி வர்க்கம் இருக்குமானால் அது உண்மையிலேயே நாகரிகமற்றது. உண்மையிலேயே நாம் மிக மோசமாக சுரண்டப்படுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அநாகரிக சமூகத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் என்று பொருள். எனவே நாம் மாற்றணும். நாம் இந்த விலையேற்றத்தை கண்டிப்பாக எதிர்க்கிறோம். மக்கள்கிட்ட அந்த கொதிப்பு இருந்துகிட்ருக்கு. அதுதான் நொய்டாவில் பார்த்தோம், கிரேட்டர் நொய்டாவில் பார்த்தோம், வேறு பல இடத்துல பார்த்தோம். இதோ கரப்பாம்பூச்சி என்கிற ஜனதா கட்சி மூலம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இளைஞர்கள் மோடி அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராக நீ 2 கோடி வேலை தரேன்னு சொன்ன என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்கிறாங்க. நீ பல லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதா சொன்னீங்க, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த கேள்விகளில் நியாயம் இருக்குது. இந்த நியாயத்தை உணர்ந்து நாம் இந்த விலை நிர்ணய கொள்கையின் மீது ஒரு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கணும். ரஷ்யாவிலேருந்து நாம் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம். ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுகிற போது ஒரு பீப்பாய், ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை சர்வதேச சந்தையில் இருந்ததெல்லாம் பிரச்சனையே இல்லை. ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்னார், இந்தியா நீங்கள் ரூபில் கொடுக்குறீங்களா, ரூபாய் கொடுக்குறீங்களா, எதை வேணால் கொடுங்க, அதை நாங்கள் வாங்கிக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் என்ன தர்றோம், எங்களுக்கு உங்கள் நாட்டில் வாங்க வேண்டிய பொருளுக்கு எங்கள் ரூபியில் தர்றோம், 2 பேரும் சர்வதேச சந்தையில் டாலரோடு நாம் போட்டி போட வேணாம், எங்கள் ரூபாயை நாங்கள் தர்றோம், உங்கள் ரூபாயை நீங்கள் தாங்க, 2 பேரும் பண்டத்தை பரிமாற்றி கொள்ளலாம் என்கிற முறையில் அவங்க ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் இந்தியாவில் பெட்ரோல் விலை உயராமல் இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினது தான். இப்போ நேற்றுக்கு மார்கோ என்று சொல்லக்கூடிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமரை சந்தித்து பேசிட்டு போயிருக்கிறார். அவர் பேசுனதில் என்ன சொல்கிறாரு, ரொம்ப வேண்டிய நாடு இந்தியா என்றெல்லாம் சொல்கிறார். நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்கிறார். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ட்ரம்ப் என்ன சொன்னார், ஏன் இந்திய பொருட்களுக்கு 500% வரியை விதித்தாங்க, ஏன் இந்தியாவின் மீதான பொருட்களுக்கு தடை விதிக்கக்கூடிய வகையில் அவ்வளோ உயர்வான வரியை அவர்கள் போட்டாங்க அப்படின்னா 2 காரணம். 1, ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்கிறதுனால இந்திய சந்தையை நாம் கைப்பற்ற முடியலை. 2, இந்தியாவோடு ஒரு கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடி டாலர் பரிவர்த்தனைகளை அங்கிருந்து அமெரிக்காவினுடைய பொருள்களை இந்திய சந்தையில் இறக்குமதி செய்ய வேண்டும் என்கிற முறையில் செய்வதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஒன்று. அதுதான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்கிற முறையில் அமெரிக்காவோடு இந்தியா செய்து கொண்டிருக்கிற கட்டற்ற வர்த்தக ஒப்பந்தம். இதுக்காக தான் அந்த 500% போட்டாங்க. அதுக்காக போட்டு அமெரிக்கா தனது நலனை முன்னிறுத்தி கொள்வதற்காக இந்திய மக்களின் நலனில் மண்ணள்ளி போட்டவர் நமது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் என்பதை நாம் உணரணும். நீங்கள் ஒரு நாடு, ஒரு ஏகாதிபத்திய நாடு, ஒரு அதிபர் ட்ரம்ப்பு, நீங்கள் அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் ட்ரம்ப்பு உங்களை கட்டாயப்படுத்துகிறாருன்னா என் நாடு, என் மக்கள், என் மக்களினுடைய நலன் என்பதில் பிரதமர் மோடி உறுதி காட்டியிருந்தால் அந்த விஷயம் நடந்திருக்குமா? நான் ரஷ்யாவிலேருந்து என்ன வாங்கினா உனக்கு என்ன வந்தது? நான் ரஷ்யாவிலேருந்து என்ன வாங்குவேங்க, என் நாடுங்க, என்னது அதிகாரங்க, எங்களுக்கு இறையாண்மை மிக்க நாடுங்க சொல்லுகிற துணிச்சல் ஏன் வரல? அதோட விளைவு இப்போ ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் நமக்கு வரல. அதை விட முக்கியம், இப்போ அமெரிக்கா சொல்லியிருக்கு, நீ தேவைன்னா ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கோன்னு சொல்லு. அப்போ நீ வேணும்னா நாம் வாங்கிக்கணும்,
நீ வேணான்னா நாம் நிறுத்திக்கணும் அப்படின்னா, இது இந்தியா என்பது நம்மளுடைய சொந்த காலில் நடக்கிற நாடா, அமெரிக்காவினுடைய தயவில், அமெரிக்காவினுடைய உத்தரவில், அவர்களுடைய ஏகாதிபத்திய அடிவருடிகளாக ஆட்சி நடத்துகிற ஆட்சியா? அதுதான் இன்றைக்கி இருக்கிற விஷயம். இந்த விலை உயர்வுக்கும் ஏகாதிபத்தியத்துக்கும் அமெரிக்காவோடு கூடிய மோடியின் உறவுக்கும் தொடர்பு இருக்குது என்பதை தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. உழைக்கும் மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தணும். இதை வெளிப்படுத்தினா என்ன சொல்லுவார்? அமித்ஷா என்ன சொல்லுவார்? தொழிலாளர் போராட்டம்னா அர்பன் நக்சல்னுவார். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நீதிபதி சொல்கிறாரு, நீங்கள்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி நாட்டை கெடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்கிறாரு. வேலையில்லா இளைஞர்களை அவருடைய சுயமரியாதையில் கை வைத்து கேவலப்படுத்துகிற ஒரு நீதியரசர் இப்படி பேசியதை தடுக்கிற ஒரு பொறுப்புமிக்க அரசாக மோடி ஆட்சி இல்லையே, பிஜேபி ஆட்சி இல்லையே. அப்போ எதிர்க்கிற போராட்டம் நடக்க தானே செய்யும். இதை நடத்தினா என்ன சொல்கிறீங்க? இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியாலாம் பாகிஸ்தான்லேருந்து வந்து நடத்துகிறாங்கன்றீங்க. உங்கள் கையில் எப்போவுமே ஒரு 4-5 ரப்பர் ஸ்டாம்பு வச்சுருக்கிறீங்க. அதை வச்சு நீங்கள் முத்திரை குத்தி அவர்களை உள்ளே தள்ளுகிற ஏற்பாடு. ஏன்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் யார்? நாஜி கட்சி. நாஜி கட்சி யார்? ஹிட்லர் என்ன பண்ணார்? அன்றைக்கி யூதர்களை ரப்பர் ஸ்டாம்பு குத்தி, இவர்களெல்லாம் அந்நியர்கள் என்று ரப்பர் ஸ்டாம்பு குத்தி தான் கொலை செஞ்சாங்க. அந்த படுபாதக செயலை இன்றைக்கு போராடுகிறவர்கள் மீது நீங்கள் முத்திரை குத்தி கொண்டிருக்கிறீர்கள். போராட்டத்தில் நியாயம் இருக்கிறது, போராட்டத்தில் அடிப்படை வாழ்வாதாரம் இருக்கிறது. போராட்டம் என்பது தன்னுடைய ஜீவனாம்சத்தை பறித்து கொண்டிருக்கிற அரசுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மோடி ஆட்சி உணராமல் சும்மா முத்திரை குத்தி கேவலப்படுத்துகிற பணியை நிறுத்த வேண்டும் என்பதுதான் இதில் சொல்ல வேண்டிய விஷயம். எனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்ப்போம். விலை உயர்வை ரத்து செய்கிற வரையில் தொழிலாளர்கள் பெரும் ஆவேசத்தை நாம் வெளிப்படுத்துவோம். மோடி ஆட்சியின் கொள்கையை பின்னுக்கு தள்ளுகிற போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம். நன்றி.